தேவன் அனுப்பிய குமாரனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டது மட்டுமல்ல, அந்த தேவ ஆவினாலே நீங்க நானும் என்ன செய்ய அனுதினமும் என்ன செய்யப்பட நடத்தப்படும். அங்கே பெற்றுக்கொண்டது உண்மைதான். இப்ப உள்ள இருக்கிறது தேவன குமாரனுடைய ஆவி. அப்ப அந்த ஆவியினாலே நீங்க நானும் அனுதினம் என்ன செய்யப்படணும்? நடத்தப்படணும். எவர்கள் தேவன ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். 8:14 அதை வாசிப்பதற்கான கண்பாளர்களே ஸ்தோத்திரம். அனுதினமும் ஏன்னா 2 விதமாக நடந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாம்சத்தின்படியும் நடந்து கொள்ளலாம், ஆவின்படியும் நடந்து கொள்ளலாம். ஆனா நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவன ஆவினால் நடத்தப்படுகிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தேவன ஆவி நம்முடைய இதயங்களில் அனுப்பப்படும் பொழுது என்னென்ன நன்மைகள் உண்டாகிறது என்பதை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டுமானால் தேவனுடைய ஆவி நமக்கு அளவில்லாமல் தேவைப்படுகிறார். நாமே தங்கள் பிரச்சனை நேரத்துல, இக்கட்டு நேரத்துல, துன்ப நேரத்துல நம்ம எதை பேச வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை பேசணும். நாமே பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்க கூடாது, சூழ்நிலைகளையே பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது. எதை பேசணும்னு சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். ஆமே, அதுலதாங்க பதில் இருக்கிறது. அப்ப நம்முடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டுமானால் சும்மா ஒண்ணு பேச முடியாது. அதுக்கு தேவை தேவனுடைய ஆவி. ஆமே, தேவனுடைய ஆவி இருக்கும் போது மட்டும்தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியும். யோவான் 3:34 சொல்கிறது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவராக இயேசு கிறிஸ்து எதை பேசுகிறாரா? பிதாவாகிய தேவன் அவருக்கு நமது ஆவியை எப்படி கொடுத்திருக்கிறாரா? அளவில்லாமல், அளந்து கொடுக்கல, அளவில்லாம கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் வாயை திறந்து தேவன வார்த்தைகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன வார்த்தைகளை பேச வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? தேவன ஆவி. தேவன ஆவி நமக்குள்ள வந்துட்டா பிரச்சனைகளையே நம்ம பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். எதை பேசுவோம்? தேவனுடைய வார்த்தைகளை. ஆமே, அல்லேலூயா. அதான் இங்க எழுதப்பட்டது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இப்ப நீங்கள் நானும் எதை பேச